உறவினர்கள்லாம் இங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன அலப்பறை செய்யறாங்கன்னு பாப்போமா? உறவினர்களின் அலப்பறை. இந்த நாடகத்தை நம் முன் அரங்கேற்ற வராங்க நம் பள்ளியின் 7ஆம் வகுப்பு மர்வா, ஹதீஃபா, ஃபாலிஹா, ஷஹானா, ஹனூனா, ஹிக்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த காலத்துல விருந்தோம்பல் ஒரு முக்கியமான பண்பா இருந்துச்சு. ஆனா இப்போ உள்ள காலத்துல உறவினர்களோட அருமை தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ உள்ள பெண்கள் உறவினர்களை எப்படி உபசரிக்கிறாங்க அப்படிங்கறத தான் மரபு பார்க்க போறோம். காட்சி 1. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வா மும்தாஜ் உட்காரு. என்ன மும்தாஜ், நேற்று சாயந்தரம் நாளே காணோம், எங்க போன? அதை ஏன் கேட்குறேன்? நேற்று என் கொழுனா பண்ணட்டி ஆமினா வீட்டுக்கு போனேன். அங்கே நடந்த குத்தாயிட்ட சொல்லலான்னு நினச்சேன். ஏல அப்படி என்ன நடந்துச்சு? ஆமினாக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போனேன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னா, காட்சி 2 ஃபிளாஷ்பேக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமினா. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வா மும்தாஜ் வந்து உட்காரு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். ஏன், என்னாச்சு உனக்கு? சுகர் லோவாகி மயக்கம் வந்துருச்சு. இப்பதான் ஆஸ்பத்திரி போய் அந்த மனுஷத்தை காட்டிட்டு ஒரு ஊசியை போட்டு வந்தேன். அந்த மனுஷத்தை காட்டாதான் சரியா ஆகுது. எங்க வீட்ல நீ மட்டும்தான் இருக்கியா? மகன் மருமக யாரையுமே காணும்? எல்லாம் வீட்ல தான் இருக்கும். அதாவது ரூம்ல உட்காந்துட்டு போன பார்க்கும். 24 மணி நேரம் மாப்பிள்ள கூட பேசிட்டே இருக்கும். மும்தாஜ் புலோல கூப்பிடுறேன். பானு, பர்வீன், இங்க வாங்கம்மா, மும்தாஜ் மாமி வந்திருக்காங்க. இருங்க மாமி, உங்க மாமா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கேன், பேசி முடிச்சுட்டு வரேன். என்ன இதோலாம் இப்படி இருக்குவோ? வீட்டுக்கு வந்தவங்கள மான் கூட கூப்பிட மாட்டேங்குதோ? ஒன்று ரூம்லேயே இருக்கு, இன்னும் ஒன்று தலையாட்டிட்டு போகுது. உனக்கு போய் இப்படிப்பட்டவங்களா வேணும்? என்ன செய்யறது, இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும். சரி, நானாச்சும் போய் டீ போட்டு கொண்டு வரேன். வேணாம் மீனா, உனக்கே உடம்பு சரியில்லை. நீ உடம்ப பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, பார்த்து போயிட்டு வா மும்தாஜ். வலைக்கும் சலாம். மீண்டும் காட்சி 1. நேத்து இதுதான் நடந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிள்ளை. என்ன 2 பேரும் ஜோரா பேசிட்டு இருக்கீங்க போல? அது ஒண்ணே இல்ல ஆச்சி, மும்தாஜ் ஆமினா வீட்டுக்கு போயிருந்தானா, அங்க நடந்த கதையா சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படி என்னடி கதை? ஆமினா மர்மோலோ வீட்டுக்கு வந்தவங்கள வான கூட கூப்பிட மாட்டோலாம், ரூம்லயே உட்காந்துரு போலாம். மருமகளை மட்டும் அப்படி சொல்ல முடியாது. இந்த காலத்து மாவல்கள்லாம் இப்படிதான் இருக்குதுவோ. அன்னைக்கு ஜன்னத் வீட்டுக்கு போனேன்னா அங்க ஜன்னத்தா தனியா வேலை பார்க்குறா. மாவ ரூமுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு ஃபோன் பார்க்குறா. ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு கவலைப்பட்டு சொன்னான், ஒரு வேலையை பார்க்காதான், மாமியா வீட்டுக்கு அதிகமா போகாதான். மகளோ மருமகளோ, பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ, சின்ன வயசுல இருந்தே நல்ல பழக்க வழக்கத்தையும் பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் உறவை எப்படி பேணணும் சொல்லி. ஆமாடி பிள்ளை, நல்லது கெட்டது சொல்லிதான் வளர்க்கணும். நாமெல்லாம் அந்த காலத்துல இப்படியா இருந்தோம்? வீட்டுக்கு யாராவது வந்துச்சோன்னா முதல்ல சலாம் சொல்லுவோம், அதோட விசாரிப்போம், டீ போட்டு கொடுத்து அதை போற வரைக்கும் அங்கேயே உட்காந்துருப்போம். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இப்போ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு டீ குடிக்கிறீங்களான்னு கேக்குதோ, நம்ம ஒரு பேச்சுக்கு வேணான்னு சொன்னா அதுதான் சாக்குன்னு விட்டுடுதோ. இது மட்டுமா நடக்குது? கல்யாணம் விருந்துன்னா நேர்ல போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவோம். இப்ப என்னடானா நெருங்கின தலைப்புலையா இருந்தா போன்ல சொல்லுவோம், அதுவே தூரத்து சொந்தமா இருந்தா வாட்ஸ்அப்ல மெசேஜ் தான் பண்ணுதுவோம். ஆமாண்டி, காலம் மாற மாற மனுஷங்களோட பழக்க வழக்கமும் மாறிடுச்சு. சரி வீடு, இந்த காலத்தை பத்தி பேசுனா இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி, நான் போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
சரிடி பிள்ளை, நானும் போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உறவுகளை எப்படி பேணணும், எப்படி உபசரிக்கும் என்பது பற்றி நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தம் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். விருந்தினரை உபசரிப்பது அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று தரும். மேலும் இது ஈமானை வலுப்படுத்தும். மன் கான யூமினு பில்லாஹி ஃபல் யௌமில் ஆஹிரி ஃபலைஸில் ரஜமஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்புகிறாரோ அவர் தனது உறவினர்களும் நல்லுறவு பேண வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாமும் எதிர்காலத்துல உறவினர்களை நல்ல முறையில அன்பா உபசரிக்கக்கூடிய நல்ல சாலிஹான பிள்ளைகளாக வளரணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.